ஹரே கிருஷ்ணா. கட்ட உபநிஷத்தில் நச்சிகேதஸ் அப்படின்ற ஒரு பையனை பற்றின கதை இருக்குது. அந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நச்சிகேதஸுடைய அப்பா பேர் என்னென்னா உத்தாலகர் அப்படின்னு பேர். ஸோ இந்த உத்தாலகர் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணுறார். அந்த யஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யஜ்யம் முடிந்ததுக்கப்புறமா தானம் கொடுக்கணும். பொதுவாக அது இந்த யஜ்யத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் தன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே அந்த யஜ்யத்தில் தானம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு யஜ்யம். நமக்கு பொதுவாக யஜ்யம் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு அதுக்கு காசு செலவாகுமேன்னு நம்ம நினைப்போம். அதுக்கும் மேலே அதில் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த யஜ்யமே பண்ண மாட்டோம். அதுக்கும் மேலே தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் அந்த யஜ்யத்தில் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த யஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் இவருக்கு வேதங்கள் மேலே இருந்த அந்த ஒரு அளவற்ற ஒரு நம்பிக்கை. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த யஜ்யத்தை தைரியமாக பண்ணுறார். ஏன்னா யஜ்யத்தில் எல்லா சொத்தையும் தானம் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பயம் இருந்தால் நம்மளால் அந்த யஜ்யத்தை பண்ண முடியுமா? அப்போ அந்த உத்தாலகருக்கு வேதத்தின் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தன்னுடைய சொத்து முழுவதையும் அவர் தானம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருப்பார். ஸோ சாஸ்திரத்துக்கு மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். குறிப்பாக வேதங்கள் மேலே நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எப்போது இருக்கணும். வேதங்களில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு விசாரணைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே உண்மையாகவும் சரியாகவும் தான் இருக்கும். இப்போ இந்த யஜ்யம் முடிஞ்சதுக்கப்புறமா உத்தாலகர் அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தானம் கொடுத்துட்ருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த பசுமாடு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கிறாரு. இதை கவனித்த அந்த பையன் நச்சிகேதஸ் அப்படிங்கிற பையன் தன் மனதில் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்பா தன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே கொடுக்கணும் இந்த யஜ்யத்தில். ஆனால் நானும் அவருடைய ஒரு சொத்து தானே, அப்போ ஏன் அப்பா என்னையே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவனே நினைக்கிறான். அப்படின்னு அந்த பையனுடைய சிந்தனையை பாருங்கள். நான் என்னுடைய தந்தையுடைய ஒரு சொத்து, அவர் என்னை யாருக்கு வேணால் கொடுக்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த பையன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்பா செய்யக்கூடிய இந்த காரியத்தில் என்னை தானம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு ஒருவேளை முழு பலன் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் தன்னையவே தானம் கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். எதுக்காக? அப்பா செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் மகன் தந்தை காட்டும் உதவி. இன்னும் அந்த பையன் அப்பா கிட்டேருந்து பெருசாக எந்த ஒரு நன்மையும் அடையலை. அவன் சின்ன பையன்தான், இப்போ தான் வளர்ந்துட்டு வர்றான். அவர் ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சார், என்னென்னமோ அவருக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் கூட அந்த பையன் என்ன நினைக்கிறான், அப்பாவுக்கு என் மேலே முழு உரிமை இருக்குது, அவர் என்னை என்ன பண்ணலாம், என்னை அவர் யாருக்கு வேணால் தானம் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்போ அப்பா கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் இதெல்லாம் தானம் கொடுக்குறீங்களே, ஏன் என்னைய தானம் கொடுக்கலையா, என்னை யாருக்காவது தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனே கேட்குறான். அவர் அதை பெருசாக கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டி தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது திரும்ப திரும்ப அவன் கேட்கும்போது அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் என்ன பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி என்னை அடிக்கடி கேள்விகள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கியே, நான் என்ன பண்ணுறேன், உன்னை அந்த யமனுக்கே தானம் பண்ணிடுறேன் போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லிடுறாரு. பையனும் அப்பா என்னை யமனுக்கு தானம் பண்ணிட்டாரு, அப்புறம் நான் என்ன பண்ணணும், யமன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் யமலோகத்துக்கே கிளம்பி போயிடுறார் அந்த பையன் நச்சிகேதஸ். அப்போ போகிற வழியில் ஒரு அசரீரி கேட்குது. ஓ நச்சிகேதஸ், உன்னுடைய இந்த சிரத்தையை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உன்னுடைய அப்பாக்காக நீ இவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பண்ணி நீ மரண தேவதையோடைய ஒரு லோகத்துக்கே போகிறதுக்கு தயாராக இருக்கியே அப்படின்னு சொல்லி, கவலைப்படாத, நான் உனக்கு 3 விஷயம் சொல்லி கொடுக்குறேன், அதை நீ கடைப்பிடிச்சேன்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி சொல்லுது. அப்போது நீ அங்கே போய் என்ன பண்ணு, 3 நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் இரு. அந்த 3 நாள் நீ சாப்பிடாமல் இருந்ததுக்கப்புறமா யமதேவன் வருவான். அப்போ நீ யமராஜன்கிட்ட என்ன சொல்லு, 3 நாட்கள் நான் சாப்பிடலை அப்படின்ற உண்மையை சொல்லு.
அப்போது முதல் நாள் அவனே கேட்பான், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பான். முதல் நாள் உன் மக்களை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லு. 2வது நாள் வந்து என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பான். அப்போ 2வது நாட்கள் உன்னுடைய பசுக்களெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லு. 3வது நாள் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பான். அப்போ நீ வந்து 3வது நாள் நான் உன்னுடைய புண்ணிய காரியங்களெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொன்ன உடனே சரி அது மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கேருந்து போகிறான். யமனுடைய லோகத்துக்கு போய் யமனுடைய அந்த அரண்மனையினுடைய வாசலில் அவன் வந்து வெயிட் பண்ணுறான். 3 நாட்கள் தண்ணி கூட குடிக்காமல் பட்னியாக அவன் அங்கே வந்து யமனுக்காக காத்திருக்கிறான். யமன் எங்கேயோ வந்து வெக்கேஷன் போனவர் வர்றாரு. வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன பையன், ஒரு அதிதி என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு 3 நாட்கள் சாப்பிடாமல் அவர் வந்து பட்னியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் யமதர்மன் வந்து தன்னுடைய ஆட்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன் இப்படி வந்து என்னுடைய அரண்மனைக்கு வந்து அதிதியை நீங்கள் வந்து கவனிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு அவரை வந்து ப்ராப்பராக வந்து உபசரித்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, 3 நாட்கள் நீ என்ன பண்ண, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் 3 நாட்கள் நான் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஆமாம், முதல் நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு முதல் நாள் நான் உன் மக்களை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். 2வது நாள் உன்னுடைய பசுக்களை எல்லாம் சாப்பிட்டேன், 3வது நாள் உன்னுடைய புண்ணியங்களெல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்ன உடனே அப்போ அவருக்கு புரிஞ்சது, உண்மையிலேயே இந்த பையன் சொல்கிறது வந்து 3 நாட்கள் எதுவுமே சாப்பிடாததுனால 3 நாட்கள் என்கிட்ட இருந்த இந்த செல்வங்களெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறத அவன் வந்து மறைமுகமாக சொல்கிறாங்கிறது யமராஜருக்கு வந்து புரிஞ்சது. ஸோ யாராவது ஒரு அதிதி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிதியை எந்த அளவுக்கு நம்ம உபசரிக்கணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம உபசரிக்காமல் அவங்கள பட்னியாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். யமராஜனே வந்து அதிதியை வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னா அவருக்கே வந்து அவருடைய புண்ணியமெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை பற்றிலாம் வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் தேவையில்லை. அதனால் இந்த அதிதியை வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் யமதர்மன் வந்து என்ன கேட்குறாரு, 3 நாட்கள் நீ இங்கே வந்து பட்னியாக இருந்ததுனால நான் உனக்கு 3 வரங்கள் கொடுக்குறேன், நீ கேளு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், முதல்ல என்னுடைய அப்பா வந்து என் மேலே கோபமாக இருக்காரு, எங்கள் அப்பா என் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை விட்டுட்டு நான் திரும்ப போன உடனே என்னை அவர் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறான். சரின்னு அந்த வரத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா 2வது வரமாக வந்துட்டு எனக்கு நீங்கள் எந்த யாகத்தை பண்ணால் எல்லா பலன்களும் கிடைக்குமோ அந்த ஒரு உயர்ந்த யஜ்ஞத்தை நீங்கள் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அதையும் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 3வது வரமாக இந்த பிறப்புனா என்ன, மரணம்னா என்ன, மரணம் அடைந்தவர்கள் எங்கே போகிறாங்க, என்ன ஆகுது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த ரகசியத்தை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே யமராஜர் வந்து இல்லை நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் புரியாதுங்கிறாரு. இல்லை நீ எனக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்குறான். இல்லை உனக்கு வேறு எதனாலும் கேளு, உனக்கு என்ன வேணால் நான் கொடுக்குறேன், எவ்வளோ பசுக்கள் வேணும்னு சொல்லு, எவ்வளோ செல்வம் வேணும்னு சொல்லு, என்ன வேணால் கொடுக்குறேன், இது வேண்டாம், இது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கட்டாயம் நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும்னு கேட்கும்போது அப்போது அந்த யமதர்மன் சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் வந்து தேவர்களுக்கே ரொம்ப குழப்பம் இருக்குது, உனக்கு சொன்னாலாம் புரியாது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் அவன் அதை வந்து விடலை, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்குறான். அப்போது யமராஜர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பிறப்பு இறப்புன்னுடைய ஒரு ரகசியத்தை அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. மிக உயர்ந்த அந்த பிரம்ம ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. நீ உடல் இல்லை ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல யாருக்குமே மரணம் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. தேகத்துக்கு தான் மரணமே தவிர ஆத்மா எப்போதும் அழிகிறது கிடையாது. அது வந்து என்ன பண்ணுது, நித்தியமானது. ஆனால் அது வேறு தேகத்தில் மாறி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து யமராஜர் அவருக்கு வந்து புரிய வைக்கிறாரு. பரபிரம்மத்தை பற்றின ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. பகவான் நான் யார், அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ வந்து நம்ம ஒரு உயர்ந்த பக்தர்களை, நல்ல ஒரு ஞானமுள்ள பக்தர்களை, நம்ம வந்து மூத்த பக்தர்களை நம்ம சந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட இது போன்ற உயர்ந்த கருத்துக்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவர்களையே நம்ம வழிபட்டால் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த தேவர்கள்கிட்ட கூட நம்ம வந்து அந்த உன்னதமான உயர்ந்த உண்மையை வந்து நான் அடையணும், அதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அப்போ தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு உதவி பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே யமராஜர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் தான் கடவுள், நீ என்னையே வந்து வணங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரா? இல்லை,
இந்த பையன் உண்மையாகவே வந்து அந்த பரபிரமத்தை வந்து உணரணும், அறிந்து கொள்ளணும்னு வந்து நினைக்கிறானே, அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவனுடைய அந்த உண்மையான ஒரு ஆர்வம் அது வந்து உறுதியானதாங்கிறத மட்டும் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் உறுதியாக தான் இருக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அந்த ஞானத்தை வந்து அளிக்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து ஞானத்தில் முதிர்ந்தவர்களையோ உயர்ந்த பக்தர்களையோ மூத்த பக்தர்களையோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான உயர்ந்த விசாரணைகளை நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவர்களுடைய கோவிலுக்கு போனால் கூட, தேவர்களை வழிபட்டால் கூட அங்கே நம்ம என்ன பண்ணணும், அங்கே நம்ம அவங்கக்கிட்ட பகவானுக்கு மேலே நான் உயர்ந்த பக்தி பண்ணுறதுக்கான எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, அதுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கும் போது தேவர்கள் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு அனுகிரகம் பண்ணுறாங்கங்கிறத இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த நச்சிகேதஸ் அப்படிங்கிற அந்த பையன் வந்து யம தர்மராஜா கிட்ட இருந்து இந்த பிரம்மஞானத்தை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து திரும்ப தன்னுடைய தந்தைகிட்ட வராரு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனை வந்து வரவேற்று, என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக, என்னுடைய யஜ்யம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன பேச்சை மீறாமல் நீ வந்து யமலோகத்துக்கே போயிட்டு வந்தே அப்படின்னு சொல்லி உத்தாலகரும் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு அப்பா பையனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஷியாக வந்து அவரும் மாறுறாரு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு வெற்றிக்கான ஒரு ரகசியம். நம்ம பெரியவங்களுடைய ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு அவங்களோட வந்து நம்ம ஆர்கியூ பண்ணாமல், சண்டை போடாமல், நாம் அவங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தாக நம்ம இருக்கிறோங்கிற ஒரு மனநிலையில் இருக்கணும். எஸ்பெஷலி பக்தர்கள்கிட்டையும் குருக்கிட்டையும் பகவான்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும், நான் உன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுதான் வந்து பகவான் நம்மக்கிட்ட இருந்து விரும்புகிறார். பகவான்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டிக்டேட் பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் வந்து உன்னுடைய சொத்து, உனக்கு தெரியும் என்னை என்ன பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு சொத்து நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த சொத்தை என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியும். அந்த சொத்து நம்மக்கிட்ட வந்து டிக்டேட் பண்ணாது, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரி நாமளும் பகவானோட கையில் நம்ம வந்து அவருடைய ஒரு சொத்தாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தி நமக்கு புகழை வந்து பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.